இன்னைக்கு நம்ம anatomy in தமிழ்ல வந்து குவாட்ராங்குலர் ஸ்பேஸு, ட்ரையாங்குலர் ஸ்பேஸ் அண்ட் ட்ரையாங்குலர் இன்டர்வல். இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? குவாட்ராங்குலர் ஸ்பேஸ், ட்ரையாங்குலர் ஸ்பேஸ் அண்ட் ட்ரையாங்குலர் இன்டர்வல் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோள்பட்டையோட பின்பக்கம் இருக்குங்களா, நம்ம தோள்பட்டையோட பின்பக்கம் வந்து தசைகளுக்கு இடையிலான சிறு சிறு துவாரங்கள்னு நம்ம சொல்லலாம். சிறு சிறு ஒரு கேப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன இடைவெளிகள். அதாவது நம்ம தோள்பட்டையின் பின்புறம் இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து இப்படி வரும்பொழுது 2 மசில் இப்படி வருது. அப்புறம் இந்த ஒரு ஒரு மசில் வந்து இப்படி பிரிஞ்சு 2 ஹெட் அப்படி வருது. அப்போ பாருங்களேன், இப்போ என்னுடைய விரல் இடுக்குக்குள்ள நீங்க இந்த இடத்துல, அதாவது என்னுடைய விரல் மத்தியில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குவாட்ராங்குலர் ஸ்பேஸும், அப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பேஸும், திரும்ப இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பேஸும் உங்களுக்கு தெரியும். ஒரு முக்கோணம் 2 முக்கோணமும் ஒரு குவாட்ரிலேட்ரல் ஸ்பேஸ், ஒரு குவாட்ராங்குலர் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். இல்லைங்களா? எப்போ இந்த மசில்ஸ் 2 இப்படி 2 போகுது. இப்படி ஒரு ஒரே மசில் தான் 2 ஹெட் அது. இப்படி போகுது. அதெல்லாம் சேர்ந்து இந்த 3 துவாரங்களை இந்த 3 கேப்பை ஏற்படுத்துது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம குவாட்ராங்குலர் ஸ்பேஸை பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே கொஞ்சம் உங்களுக்கு இது ஓரளவுக்கு நான் தோராயமாக வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இது உங்களுக்கு இணையதளங்களில் இதுக்கான நிறைய புகைப்படங்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக இணையதளங்களில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு புரிதலுக்காக தான் இந்த காணொளி. இந்த காணொளியை பார்த்துட்டு நீங்கள் இந்த காணொளியை பார்க்கும்போதே கூட ஒரு பக்கமாக ஒரு நல்ல இணையதளத்துலேருந்து ஒரு நல்ல புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா, இதை முதல்ல பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். அப்புறம் அதை வச்சு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே மனசில் பதிஞ்சிரும். இதில் முதல்ல என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து தோள்பட்டையோட பின்புறம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்கே எழுதியிருக்கேன். இது ஸ்கேப்புலா போன், இது ஹியூமரஸ் போன். நம்ம ஹியூமரஸும் ஸ்கேப்புலாவும் பின்பக்கத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. போஸ்டீரியர் சைட்லேருந்து பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த நம்ம ரொட்டேட்டார் கஃப் மசிலில் ஒரு மசிலாக இருக்கக்கூடிய டீரிஸ் மைனர் தான் இந்த நீல கலரில் இங்கே எழுதியிருக்கேன்னா, ப்ளூ கலரில் இருக்கிறது டீரிஸ் மைனர். க்ரீன் கலரில் நான் வரைஞ்சிருக்கிறது ஷேட் பண்ணியிருக்கிறது வந்து ட்ரைசெப்ஸ் மசில். அப்புறம் இந்த ரெட் கலரில் கனமாக இருக்கிறது வந்து டீரிஸ் மேஜர் மசில் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரிதலுக்காக. இப்போ என்ன ஆகுதுன்னா, முதல்ல இந்த குவாட்ராங்குலர் ஸ்பேஸ் அதை வந்து என்னென்ன இப்போ 4 பக்கமும் நான் அப்படி விரல் வைக்கும்போது 4 பக்கமும் உங்களுக்கு வருது இல்லையா? அந்த என்னோட விரல் நடுவில் பாருங்கள், 2 விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4 வருது இல்லையா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி வைக்கும் பொழுது டீரிஸ் மைனர் அது வந்து மேலே சுப்பீரியர் பார்டராக வருது. டீரிஸ் மேஜர் இன்ஃபீரியர் பார்டர் ஆகுது. அப்புறம் இதுதான் லேட்ரல் சைடு இல்லையா? அதாவது மிட்லைன்லேருந்து அவேவாக இருக்குது. ஸோ லேட்ரல் சைடில் வந்து ஹியூமரஸ் போனும் இருக்குது. அது போக வந்து நம்ம லேட்ரல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ லாங் ஹியூமரல் போனே சொல்லலாம் நீங்கள். ஹியூமரல் போன், சுப்பீரியர் பார்டர் வந்து டீரிஸ் மைனர், இன்ஃபீரியர் பார்டர் டீரிஸ் மேஜர், லேட்ரல் பார்டர் வந்து ஹியூமரல் போன், அப்புறம் லேட்ரல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ், மீடியல் பார்டர் வந்து என்னது லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ். இந்த நம்ம இன்ஃப்ராக்ளினாய்ட்ஸ் ஃபாசாலேருந்து இந்த நம்ம ட்ரைசெப்ஸோட ஒரு பெரிய ஹெட் இங்கே வருது. ஸோ இங்கே வந்து லேட்ரல் ஹெட் ஆஃப் ஆர் லாங் ஹெட், சாரி இதுதான் இது லேட்ரல் ஹெட், இது லாங் ஹெட், அப்புறம் இன்னொரு மீடியல் ஹெட்டிங் ஒன்று வரும். மொத்தம் 3 ஹெட் வரும் ட்ரைசெப்ஸில். அதனால தான் அதுக்கு பேர் ட்ரைசெப்ஸ். ஸோ இந்த நம்ம லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ் வருது. இப்போது இந்த ட்ரைசெப்ஸோட இந்த 2 ஹெட்டுக்கு நடுவில் உள்ள அந்த ஸ்பேஸும் இந்த 2 மசில் இப்படி குறுக்க வருது. இதெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு சின்ன துவாரத்தை ஏற்படுத்துது. அந்த துவாரத்துக்கு பேர் தான் அந்த ஷேப் அப்படி இருக்கிறது, 4 பக்கம் இருக்கக்கூடிய ஷேப்பாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் குவாட்ராங்குலர் ஸ்பேஸ், அந்த துவாரம் இருக்குது அப்படின்னு. இப்போ எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கேப் முதல்ல எதுக்கு தேவைப்படுது, இந்த எதுக்காக இந்த இந்த இடைவெளி வேணும்னா, இப்போ நம்ம ஷோல்டரில் முன்பக்கத்துல இருந்து சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பின்பக்கம் வரணும் இல்லையா? உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெல்டாய்டு மசில் பல்கா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சுற்றி, இப்போது நான் வரையலை, ஏன்னா வரைஞ்சா அவங்களுக்கு இந்த கலர் கோடிங் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டெல்டாய்டு மசிலுக்கு வந்து ஒரு நரம்பு வந்து முன்பக்கத்துலேருந்து நம்ம பிரேக்கியல் பிளக்ஸஸ்லேருந்து இந்த இடைவெளி வழியாக தான் பின்பக்கமாக வந்து சப்ளை பண்ணும் இந்த டெல்டாய்டு மசில். அந்த அதேமாரி வர்றப்போ இந்த இந்த மசிலுக்கும் சப்ளை பண்ணும், டீரியஸ் மைனருக்கும். அதுக்கு பேர் ஆக்சிலரி நர்வ். ஸோ இப்போ ஆக்சிலரி நர்வ் வரக்கூடிய அந்த அந்த துவாரம், இந்த துவாரம் இருக்கிறதுனால தான் அது வழியாக ஆக்சிலரி நர்வ் பின்பக்கமாக வருது, ஷோல்டருக்கு பின்பக்கமாக. அதே மாதிரி இந்த ஷோல்டர் மூட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த நாளம், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ஹியூமரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது அந்த போஸ்டீரியர் ஹியூமரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரியும் இந்த ஆக்சிலரி நர்வோட இணைஞ்சு இது வழியாக வரும். அப்போ இந்த கேப் இருக்கிறதுனால தான் அந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸும் வருது. இப்போ ஒரு பேச்சுக்கு ஏதோ ஒரு இன்ஜுரினாலேயோ ஒரு மசில் ஸ்பேசம்னாலேயோ ஏதோ ஒரு ஒரு பேத்தாலஜிக்கல் காரணங்களால் இந்த ஸ்பேஸ், இந்த மசில்ஸ் அஃபெக்ட் ஆகி அதனால் இந்த ஸ்பேஸ் அடிபட்டால் என்ன ஆகும், இந்த ஸ்பேஸ் அடைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து அந்த ஆக்சிலரி நர்வையும் தோள்பட்டை மூட்டுக்கு வரக்கூடிய அந்த ரத்த நாளத்தையும் அழுத்தும், கம்ப்ரெஸ் பண்ணும். அதனால் வரக்கூடியது என்ன, ஆக்சிலரி நர்வ் இரிட்டேட் ஆகி இன்ஜூர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டெல்டாய்டு மசில் வீக்னஸ் வரலாம்.
அதே மாதிரி அந்த போஸ்டீரியர் ஹியூமரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தோள்பட்டை மூட்டுக்கு வரக்கூடிய அந்த ரத்த ஓட்டம்ன்றது பாதிக்கப்படும். அதுதான் இந்த குவாட்ராங்குலர் ஸ்பேஸோட ஒரு முக்கியத்துவம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒன்று வந்து குவாட்ராங்குலர் ஸ்பேஸ், 2ன்னு எழுதியிருக்கேன் இல்லையா, அது வந்து ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்களே சொல்லிடலாம். சுப்பீரியர் பார்டர் என்னது? டீரியஸ் மைனர். இன்ஃபீரியர் பார்டர் டீரியஸ் மேஜர். லேட்ரல் பார்டர் இல்லையா? இப்போ இந்த இடத்துல லேட்ரல் ஆகிடும் இல்லையா? ஏன்னா மிட்ல என்னது லேட்டராக இருக்கும். ஸோ லேட்ரல் பார்டர் வந்து லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ். இது 3 சேர்ந்து ஒரு முக்கோண இதை ஏற்படுத்துது. அதுதான் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். இப்போ இதில் என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னு கேட்டிங்கன்னா, முன்பக்கத்துலேருந்து பின்பக்கமாக வர்றது வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த நாளம். சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்டரி இந்த பக்கம் வந்து அது இந்த ஸ்கேப்புலாவை சுற்றி அந்த ஒரு ரத்த ஓட்டம் நடக்கும். அதுக்கு வந்து நிறையா ஸ்கேப்புலர் ஆர்டரிஸ் நம்ம சொல்லுவோம். நான் அதை பற்றி ஒரு தனி காணொலி போடுறேன். ஹியூமரல் ஸ்கேப்புலர் பிளட் சப்ளையை பற்றி. இப்போ வந்து இதில் வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்டரி வரும் இது வழியாக. சரிங்களா? அதுதான் வந்து கண்டென்ட் ஆஃப் திஸ் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சுப்பீரியர்லி டீரியஸ் மைனர், இன்ஃபீரியர்லி டீரியஸ் மேஜர், லேட்ரலி என்ன இருக்குது? நம்ம லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ். இப்போ அடுத்து அப்படியே வரும்போது இங்கே ஆல்ரெடி நம்ம ஸ்பேஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணதுனால நம்ம அனாட்டமிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால உங்கள் ட்ரையாங்குலர் இன்டர்வல், ஏன்னா இதுவும் முக்கோணமாக தான் இருக்குது. இங்கே ஸ்பேஸ் சொல்லிட்டோம், அதனால இதுக்கு வந்து ட்ரையாங்குலர் இன்டர்வல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்களே சொல்லலாம். இப்போ சுப்பீரியர்லி என்ன இருக்குது? மேற்புறமாக என்ன இருக்குது? நம்மளுடைய டீரியஸ் மேஜர். மீடியலி லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ். லேட்ரலி லேட்ரல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ். லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ், லேட்ரல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ். அப்புறம் சுப்பீரியர்லி டீரியஸ் மேஜர். இது 3 சேர்ந்து ஒரு சின்ன இங்கே ஒரு இடைவெளி வருது. இப்போ இந்த இடைவெளி வழியாக என்னென்னா அதே மாதிரி முன்பக்கத்துலேருந்து பின்னாடி வரக்கூடியதான். ஒன்று வந்து ரேடியல் நர்வ்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு. அந்த ரேடியல் நர்வ் வந்து இந்த கேப் வழியாக நம்ம பிரேக்கியல் பிளெக்ஸஸ்லேருந்து வரும். வந்து இந்த கேப் வழியாக வந்து இந்த பக்கம் வரும் பொழுது தான் இந்த ட்ரைசெப்ஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணும். பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த போனை சுற்றி திரும்ப முன்பக்கமாக எல்போ கிட்ட வரும் பொழுது, அதாவது இப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமாக வந்து திரும்ப இப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துடும். இந்த இடத்துல கியூபிட்டல் ஃபாசா கிட்ட வரும்பொழுது திரும்ப இங்கே முன்னாடி வந்துடும். இந்த சைடில் இப்படி வந்துடும். அப்போ இந்த இடத்துல இப்படி பின்பக்கமாக வருது இல்லையா? அது வர்றதுக்கான துளை இந்த துவாரத்து வழியாக தான் அந்த ரேடியல் நர்வ் வருது. அந்த ரேடியல் நர்வ் கூடவே இன்னொன்று வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபண்டா பிரேக்கியை ஆர்டரி. அதாவது நம்ம இந்த பைசப்ஸுக்கும் பிரேக்கியாலஸ்க்கும் நடுவில் நம்மளுடைய பிரேக்கியல் ஆர்டரி வரும். அந்த பிரேக்கியல் அப்படியே வந்து கியூபிட்டல் ஃபாசலை வந்து 2ஆக பிரிஞ்சு ரேடியலாக அல்னார் ஆர்டரியாக போகும். அது அப்படி வரும்பொழுது அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு ரத்தம் வேணும் இல்லையா? அப்போ ஒரு கிளை பிரிஞ்சு பின்னாடி போகுது. அந்த பின்னாடி போகிறது அதுதான் ப்ரொஃபண்டா பிரேக்கியை ஆர்டரின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஃபண்டா பிரேக்கியை ஆர்டரியும் இந்த ரேடியல் நர்வும் இதோட கண்டென்ட்ஸு. அது ரெண்டும் முன் பக்கத்துலேருந்து இந்த ஓட்ட வழியாக நம்மளுடைய ஹியூமரஸோட பேக் சைடுக்கு வருது. சரிங்களா? இப்போது நம்ம வந்து இன்னும் ஒரு தடவை அந்த கண்டென்ட்டை மட்டும் பார்த்துடலாம். குவாட்ராங்குலர் ஸ்பேஸில் என்ன இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, குவாட்ராங்குலர் ஸ்பேஸில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நான் இங்கே எழுதி பார்த்துக்கங்க. கண்டென்ட்ஸ்ன்னு எழுதிடுவோம். என்னென்ன இருக்குது? குவாட்ராங்குலர் ஸ்பேஸில் உள்ள கண்டென்ட் வந்து 1 ஆக்சிலரி நர்வ், 2வது வந்து போஸ்டீரியர் ஹியூமரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி. இது ரெண்டும் வந்து இது. ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு வந்து 2வதாக உள்ளது ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். அதில் ஒரே ஒரு கண்டென்ட் தான். அது வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்டரி. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரேடியல் நர்வ், 2வது வந்து ப்ரொஃபண்டா பிரேக்கியை ஆர்டரி. நான் சொன்ன மாதிரி அருமையான ஒரு புகைப்படங்கள், வரைபடங்கள்லாம் உங்களுக்கு புத்தகத்துலேயும் இணையதளங்கள்லையும் கிடைக்கும். இந்த காணொலியை பார்த்துட்டு அதையும் வச்சு படிச்சிங்க அப்படின்னா இது நல்லா மனசில் பதிஞ்சிரும். இது எல்லாமே என்னென்னா இந்த தசைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது அது வந்து இந்த துவாரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்படி பாதிப்பு ஏற்படும் பொழுது
இந்த கன்டென்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த நரம்போ, ரத்த நாளமோ பாதிக்கப்படலாம். அது மூலியமா அந்த பகுதிக்கான ரத்த ஓட்டம் தடைபடலாம். இல்ல அந்த நரம்பு பாதிக்கப்பட்டு, அதனால வீக்னஸ் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுதான் இதுக்கான முக்கியத்துவங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது புரியலனாலோ, இல்ல இதில் மேற்கொண்டு எதுவும் கேள்விகள் இருந்தாலோ, கருத்துரை பகுதியில போடுங்க. நான் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேன். மிக்க நன்றி. அடுத்த காணொளியில சந்திப்போம்.